சென்னை வில்லிவாக்கத்தை சேர்ந்த 92 வயதான மூதாட்டி ரஷ்யா பேகம் கடந்த 21ஆம் தேதி மாலை ரமலான் நோன்பை முடித்துவிட்டு நோன்பு கஞ்சி குடித்துக் கொண்டிருந்தபோது பல்செட்டை விழுங்கியதால் உணவு குழாயில் சிக்கி வலியால் துடிதுடித்து போயுள்ளார். தாயின் கண்ணீரை கண்ட மகள் ஷாகிர் அப்பல்லோ மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல அங்கிருந்து மூச்சு விட முடியாமலும் எச்சில் விழுங்க முடியாமலும் தவித்துக் கொண்டிருந்த மூதாட்டியை அங்கிருந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு நள்ளிரவு அழைத்துக் கொண்டு சென்றுள்ளார். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட மூதாட்டிக்கு பல்வேறு உடல் பரிசோதனைகள் மேற்கொண்டனர். பின்னர் கவலைக்கிடமாக இருந்தவரின் உணவு குழாயில் சிக்கிக் கொண்டிருந்த பல்செட்டை உள்நோக்கி கருவி மூலம் லாவகமாக எடுத்துள்ளனர். இதுகுறித்து மருத்துவர் பாரதி மோகன் கூறியதாவது: நான் டாக்டர் பாரதி மோகன், பேராசிரியர், காது மூக்கு தொண்டை பிரிவு, ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை. இந்த புதன்கிழமை எங்களது மருத்துவமனையில் நடந்த ஒரு சவாலான விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த புதன்கிழமை நைட்டு ஒரு 2 மணி போல் 92 வயது மூதாட்டிய அவர்களோட உறவினர்கள் எங்களது அவசர சிகிச்சை பிரிவுக்கு அழைத்து வந்தார்கள். அந்த மூத்த குடிமகள் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறவங்க. அவங்க நோன்பு திறக்கும் பொழுது பல்செட்டு, அவங்க யூஸ் பண்ண பல்செட்டை தவறுதலாக முழுங்கி விட்டாங்க. அந்த தவறுதலாக முழுங்கின பல்செட்டு அவங்களுடைய குரல் வலையும் உணவு குழாயும் சேர்கிற பகுதியில் நடுவில் போய் மாட்டிக்கொண்டது. அதை மேற்கொண்டு அவங்களால முழுங்க முடியல, வெளியவும் கொண்டு வர முடியல. அதனால் அவங்களுக்கு மூச்சு விட சிரமமும் விழுங்குவதற்கு சிரமமும், எச்சில் கூட முழுங்க முடியல. அதாவது அடுத்தது அதை எடுத்தால் தான் அவங்களுக்கு அடுத்த கட்டம் மூவ் ஆகுங்கிற அளவுக்கு மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாயிட்டாங்க. அந்த சிரமமான கட்டத்தில் அருகில் இருந்த தனியார் மருத்துவமனைகள், பெரிய மருத்துவமனைகள் எல்லாவற்றையும் அந்த இரவு நேரத்தில் அவங்க அணுகியிருக்கிறாங்க. இது ஒரு சவாலான ஒரு விஷயம். வயதான பெண்மணி, நிறைய இணை நோய்கள் இருக்கும். முக்கியமாக இந்த பெண்மணிக்கு முதுகு தண்டுவடம், பக்கவாட்டு வளைவு, தட்டணுக்கள் குறைவு, உயர் இரத்த அழுத்தம், இரத்த சோகை முதலிய இணை நோய்களோடு அவங்க இருந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் உடனடியாக அவங்களுக்கு ஒரு அவசர சிகிச்சையாக பல தனியார் மருத்துவமனைகளை ஏற்பாடு பண்ண முடியல. உடனடியாக அவருடைய உறவினர்கள் இங்கே அழைத்து கொண்டு வந்தாங்க. ஏன்னா அங்கே காத்திருத்தல், காலை வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு தனியார் மருத்துவமனைகளை சொல்லதுனால உடனடியாக அவங்க எங்களுடைய அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு வந்தாங்க. அவர்கள் இங்கே மேற்சிகிச்சைக்கு கொண்டு வரப்பட்டார். அந்த 92 வயது பெண்மணி எப்பவும் அவைலபிளாக இருக்கிற, எப்பவும் இங்கே பணியில் இருக்கிற எல்லா சிறப்பு சிகிச்சை நிபுணர்களும், இருதய நோய் பிரிவு, குடல் பிரிவு, இந்த குடல் பிரிவிலே மருத்துவத்துறை, அதில் சர்ஜிக்கல் துறை மற்றும் கார்டியோதொராசிக் பிரிவு, இந்திய அத்தனை பிரிவுகளையும் ஒன்றிணைச்சு ஒரு 2 மணிக்கு வந்தவங்கள 6 மணிக்குள்ளே சிறப்பாக செயல்பட்டு சவாலான அந்த சிகிச்சையை செஞ்சு அவங்கள நல்லா குணமாக்கி அதுக்கு மேலே ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் அவசர சிகிச்சை பிரிவில் செயற்கை சுவாசம் கொடுத்து அவங்கள நல்லா எல்லாத்தையும் அவங்களுடைய உடல்நிலையை சீராக்கி, வைட்டல்ஸ் எல்லாம் சீராக்கி நல்ல நிலையில் கொண்டு வந்து சேர்த்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹூக்கு அமைப்பு உள்ள பல்செட்டை முழுங்கினா அது எடுத்த பிறகு உள்ள பாதிப்புகள், அது பின்விளைவுகள் இருக்கிறது இல்லையா, அதை எப்படி நம்ம சிகிச்சைக்கு கொண்டு வரணும், அதுதான் இதில் முக்கியம். ஸோ அதை சிகிச்சை கொண்டு வரும்பொழுது அந்த குரல் வலை பாதிப்பு, மூச்சு விடுறதில் ஏற்கிற தற்காலிக வீக்கம், அதனால் மூச்சு விட முடியாமல் போகிறது. ஸோ அதற்கு ஒரு 6-7 மணி நேரத்துக்கு ஒரு செயற்கை சுவாசம் தேவைப்படலாம். அது இல்லாமல் எடுக்கும் பொழுது உணவு குழாய் கிழிந்து அதனால் வர தொந்தரவில் ரிப்பேர் செய்வதற்கு அதற்கு குழு வேண்டும். ஒருவேளை அந்த பூக்கை எடுக்க முடியல, உள்ளே தள்ளி வயிற்றில் தள்ளி அதை நொறுக்கி எடுக்கிறதுக்கும் வழி இருக்குது. அந்த மாதிரி செய்யும் பொழுது நெஞ்சு பகுதியை தாண்டும் பொழுது அங்கே ஏதாவது உணவு குழாயில் ஏதாவது கிழிசல் ஏற்பட்டால் அது கார்டியோதொராசிக் அந்த பிரச்சனைகளை கொண்டு வரும். ஸோ இத்தனை வகையான பின்விளைவுகளையும் சரியாக நம்ம சிகிச்சை செய்ய வழி உள்ள இடத்துல மட்டும்தான் இந்த சவாலான இந்த இதை எடுத்து சின்ன பல்செட்டு தானே அப்படின்னு நம்ம தள்ள முடியாது. ஸோ அதுக்கு பின்விளைவுகள் எல்லாத்தையும் இவ்வளோ வயதான பெண்மணி, இவ்வளோ இணை நோயுள்ள பெண்மணியை சேர்த்து
சிகிச்சை செய்வது என்பது உண்மையாகவே சவாலான காரியம். இது நம்ம ஒரு தனியார் மருத்துவமனையில் ஒரு வேலை செய்திருந்தாலும் அதற்காக ஆடக்கூடிய கட்டணங்கள் மிக 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 அதிகமாக இருக்கும். இப்படி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை விளங்கிட்டாங்கன்னா அதுக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தானே மேற்கொள்ளணும்? ஆமாம், இப்போ இந்த மாதிரி ஒரு முழுங்கிட்டாங்க, ஏன்னா பல் செட்டு அதை எப்படி பொறுத்திருப்பாங்க அப்படிங்கிறது யாராலும் யூகிக்க முடியாது. இரவு நேரத்தில் போய் பல் டாக்டரையும் நம்ம அணுக முடியாது. உடனடியாக அருகில் இருக்கும் அவசர சிகிச்சை பிரிவு, எது தனியாரோ கவர்மெண்ட்டோ எதுவாக இருந்தாலும் உடனடியாக ஒரு அவசர சிகிச்சை பிரிவுக்கு சென்று விட வேண்டும். சென்று விட்டு ஒரு காது மூக்கு தொண்டை நிபுணர் நைட்டு பார்க்குறதும் கொஞ்சம் முடியாத காரியம் தான். ஸோ அவசர சிகிச்சை பிரிவுக்கு போயிடணும். அங்கே தேவைப்பட்ட ஒரு எக்ஸ்ரேயோ அது சம்மந்தமான ஏதாவது உடனடி டெஸ்ட்டுகள் ஏதாவது பண்ண வேண்டியிருந்தால் உடனே செய்யப்பட வேண்டும். செய்துவிட்டால் எந்த மருத்துவமனை இதில் நிபுணத்துவம் பெற்று விளங்குகிறதோ அதற்கு அந்த நேரத்தை கடத்தாமல் உடனடியாக அவர்கள் மேற் சிகிச்சைக்கு பரிந்துரைக்கப்பட வேண்டும். இது உடனே செஞ்சிடணும். நமக்கு இங்கே இருக்கிறோம், ஒருவேளை ஒரு 60 கிலோமீட்டர் தள்ளி வந்தாலும் அந்த அரை மணி நேரம் அந்த ட்ராவலிங் அந்த டைம் இருக்கு இல்லையா, அந்த டைமும் எடுத்துக்கணும். நம்ம அந்த சிகிச்சைக்கு இங்கே நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு வயதான பெண்மணி இங்கே வரும்போது இணை நோய்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக நம்ம அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க வேணும். ஸோ அந்த 4 மணி நேரம் அந்த ட்ரையாச் அந்த 4 மணி நேரத்தில் எங்கே யார் உடனடியாக செயல்பட்டு பண்ண முடியுமோ அந்த மருத்துவமனைக்கு அவர்கள் உடனடியாக பரிந்துரைக்கப்பட வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.